மத்தேயு 24:9-13 முடியுள்ள வசனங்கள். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடங்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகர் சதவீதம் எழுப்பி அநேகரை மதிப்பார்கள். அக்கிரமும் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு வரையும் நிறைவேற்றுவனே ரட்சிக்கப்படுவான் என்பதை. மாணவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக நாம் வாசித்து கேட்ட பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். 1968 ஆண்டிலே மெக்சிகோவிலே ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி நடைபெற்றது. அதிலே ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஜான் ஸ்டீஃபன் என்ற ஒரு வீரர் பங்கெடுத்தார். ஓட்டப்பந்தயத்திலே பங்கெடுத்து அவர் ஓட ஆரம்பிக்கும் போதே ஒரு அதிர்ச்சி நிகழ்ந்து விட்டார். எதிர்பாராத விதமாக அவர் விழுந்து விட்டார். விழுந்து அவருடைய கால்களில் இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்கிறது. ஒருபுறம் வேதனை, ஓட முடியாத ஒரு சூழ்நிலை. மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். என்ன ஆலோசனை என்று சொன்னால், ஓட வேண்டாம், நீங்க ஓட்டத்திலிருந்து வெளியேறி விடுங்கள் அப்படி என்று சொல்லி மருத்துவர்களும் ஆலோசனை சொல்ல அவர் அசையவே இல்லை. குறிப்பாக முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசுக்குரியவர்களும் எல்கை கோட்டை தொட்டு விட்டார்கள். ஆனாலும் இந்த ஜான் ஸ்டீஃபன் ஓட்டத்தை விடவே இல்லை. எல்லாரும் எல்கை கோட்டை தொட்டுவிட்ட பிற்பாடு 1.5 மணி நேரம் பொறுத்து, 1.5 மணி நேரத்துக்கு பிற்பாடு இந்த ஜான் ஸ்டீஃபன் எல்கை கோட்டை தொட்டார். அப்போ கேட்டாரு, உங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டத்திலே வெற்றி பெற முடியாது அப்படி என்று தெரியும். மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னார்கள், ஓட வேண்டாம் அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி இருக்க நீங்கள் ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்து ஓடினீர்கள், ஓட்டத்தை நிறைவு செய்தீர்கள் அப்படி என்று கேட்டபோது அவர் சொன்னார், 5000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு தேசம் என்னை நம்பி இந்த ஓட்ட பந்தயத்திற்கு அனுப்பியது. பரிசு கிடைக்கிறது கிடைக்கவில்லை என்பது வேறு. இவன் ஓட்டத்தை நிறைவு செய்யாமல் வெளியேறிவிட்டான் அப்படி என்ற ஒரு இழிபெயர் வந்துவிடக் கூடாது. ஆகையினாலேதான்
என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, என்ன வேதனை வந்தாலும் பரவாயில்லை, நான் ஓட்டத்தை கடைசி வரையிலும் ஓடி எல்கை கோட்டை தொட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தான் நான் ஓடினேன். ஆகையினால் இதுல எல்கை கோட்டை தொட்டு நிறைவு செய்வதிலே நான் வெற்றி பெற்றேன் அப்படி என்று சொன்னார். எல்லாரும் அவருக்காக கரங்களை கொட்டி அவரை பாராட்டினார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு இது போன்றதான். ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒத்ததுதான். அந்த பந்தயத்திலே பல விதமான தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை அண்டக்கூடும். நெருடல்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடக்கூடும். எதிர்பாராத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்க முற்படும். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி என்ன வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்லை, இந்த வாழ்க்கை ஓட்டத்தில நான் பின்வாங்க மாட்டேன், இந்த ஓட்டத்திலிருந்து விலகி செல்ல மாட்டேன், என்னால் ஏற்ற மட்டும் கடைசி வரையிலும் நான் ஓடி நிலைநிற்பேன் அப்படி என்று சொல்லுகிறவன் தான் கடைசியிலே பாராட்டுக்குரியவன். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர்களை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கின்ற காரியங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும். ஆகையினால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அசைத்து பார்க்கின்ற காரியங்கள் எவை என்பதை அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து முந்தைய வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதான் மத்தேயு நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவாக சொல்லுகிறார், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ வாழ்க்கையிலே உபத்திரவம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று. ஏதாவது ஒரு வகையிலே, ஏதாவது ஒரு வழிகளிலே நமக்கு நிச்சயமாய் உபத்திரவம் தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு பக்தர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது புதிய ஏற்பாட்டு பக்தர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உபத்திரவம் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொகுசாதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே இல்லை. குறிப்பாக தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக அங்கே கண்டுகொள்ள முடியும். 3 எபிரேய புருஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் அவர்கள்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பக்தி மிக்கவர்கள், கடவுள் பேரிலே ஆழமான விசுவாசம் கொண்டவர்கள். அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது எது? அக்கினி சூளை. ஆனால் அதை கண்டு அவர்கள் கலக்கமடையவில்லை, அதை கண்டு அவர்கள் பயந்து ஓடவும் இல்லை என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதே போல பேதுரு, யோவானை எடுத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவை பிரசங்கித்த காரணத்திற்காக அவர்கள் வையப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள்.
எப்படி மிரட்டுகிறார்கள் பாருங்கள். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த இயேசுவை பற்றி பேசக்கூடாது, வெளியே போய் பிரசங்கிக்க கூடாது அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுரு யோவானும் அவர்கள் துளியளவு கூட பயப்படவே இல்லை. நீங்கள் வைய வேண்டும் என்று சொன்னால் வைத்து கொள்ளுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளுங்கள் ஒன்று சொன்னார்கள். தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது நலமாயிருக்குமோ அப்படி என்று ஆணித்தரமாய் உறுதியாக அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பானவர்களே, உபத்திரவம் உண்டு, அதை அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த உபத்திரவத்தின் அதாவது நிலைத்திருந்து கடைசி வரையிலும் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நேரடியான உபத்திரவங்கள் இல்லை என்று சொன்னாலும் பல்வேறு விதங்களில் நம்முடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்கின்ற வகையிலே சோதனைகளும் உபத்திரவங்களும் பல்வேறு வழிகளிலே ஊடாக நம்முடைய வாழ்வையிலே வெளிப்படுகின்றன. அது ஒருவேளை நம்மை நாம் நம்பி இருந்தவர்கள் மூலமாக அது வரக்கூடும், அல்லது சரீர பலவீனத்தின் மூலமாக அது வரக்கூடும், அல்லது ஏமாற்றங்கள் மூலமாக வரக்கூடும், பண பிரச்சனைகளின் மூலமாக வரக்கூடும். ஆனால் இவைகளிலே நிலைத்திருந்து உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்தி நிற்பவனால் மட்டுமே அவன் ரட்சிக்கப்படுவான். அவன்தான் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தவன். அதான் சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆகையினால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உபத்திரவத்தின் மூலமாகத்தான் கடவுளுடைய வழிகளையும் கடவுளுடைய செயல்களையும் கடவுள் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள முடியும் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. அடுத்ததாக பாருங்கள், அடுத்து நம்முடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்கின்ற அடுத்த மிக முக்கியமான காரியம் 10வது வசனம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 10வது வசனம். 11வது வசனம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்கின்ற காரியங்களிலே இது ஒன்று. முதலாவது சொன்னேன் உபத்திரவம். இரண்டாவது என்னவென்று சொன்னால் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இங்கதான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில் அநேகர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எழுப்பி அநேகர் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ஏற்பட்ட அந்த யுத்தம், ஈரானுக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் யுத்தம் தீவிரமான உடனேயே சொன்னார்கள், இதோ உலகம் முடிந்து விட்டது. அதுல யூடியூப்ல சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். உலகம் முடிந்து விட்டது, இயேசு கிறிஸ்துவும் வந்துவிட போகிறார் அப்படின்னு சொன்னார்கள். ஏன்னா நிச்சயமா எல்லாரும் எதிர்பார்த்தது அதுதான். நிச்சயமா இது 3வது உலக போருக்கு வழிவகுக்கும், அணு ஆயுத யுத்தம் வரும் அப்படின்னுதான் அநேகருடைய கணிப்பாக இருந்தது. அதை வைத்து நம்முடைய கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் சொன்னார்கள்.
ஆனால் என்ன நடந்தது? எதிர்பாராத விதமாய் கடவுள் அற்புதமான இந்த யுத்தத்தினுடைய போக்கையை மாற்றி யுத்தத்திற்கு ஒரு முடிவை கடவுள் கட்டளையிட்டார். அதனால இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொன்னால் அவர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள். 1978 ஆண்டுல அமெரிக்க தேசத்துல ஒரு புகழ்பெற்ற பிரசங்கி இருந்தார். அவருடைய பேர் ஜேம்ஸ் வாரன் ஜோன்ஸ் என்பவர். ஜேம்ஸ் வாரன் ஜோன்ஸ் என்பவர் அவருடைய போதனையை கேட்டு, அவருடைய உரைகளை கேட்டு அவருக்கு பின்பாக ஏராளமான மக்கள் போனார்கள். அவர் பீப்பிள்ஸ் டெம்பிள், மக்களுடைய ஆலயம் அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு ஆலயத்தை வைத்து நடத்தினார். ஏராளமான மக்கள் அவரை பின்பற்றினார்கள். கடைசியில ஒரு நாள் சொன்னார், இனி உங்களை நான் என்ன செய்ய போறேன், நேரடியாக பரலோகத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். மக்களும் எல்லாரும் அப்படிதான், ஆகா ஓகோ, நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தேவதாசன் நம்மை இப்போது என்ன செய்ய போகிறார், பரலோகத்திற்கு அழைத்து செல்ல போகிறார் அப்படின்னு உற்சாகம் விட்டு அவர்கள் சொல்ல நாள்ல வந்து கோயில கூடினாங்க. கோயில்ல அநேக ட்ரம்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதுல மினரல் வாட்டர் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த மினரல் வாட்டரோடு என்ன கலக்கப்பட்டிருந்தது? எலுமிச்சப்பழம் கலக்கப்பட்டிருந்தது. அதோடு சேர்த்து சயனைடும் கலக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு கட்டத்துல வரும்போது சொன்னார், உங்களை நான் எல்லாரும் எங்க அழைத்து கொண்டு போக போறேன், பரலோகத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன் அப்படி என்று சொல்லி, உங்களுக்கு இப்போது ஒரு பானம் கொடுக்கப்படும், அந்த பானத்தை நீங்க குடிப்பீர்கள் என்று சொன்னால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எங்க போக போறோம், பரலோகத்துக்கு போக போறோம். கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 1500 மக்கள் அந்த சில நிமிடங்களிலேயே அதே ஆலயத்திற்குள்ளே செத்து மடித்தார்கள். கடைசியில கொஞ்சம் உஷாரான பார்ட்டி, கடைசியில கொஞ்சம் ஆண்கள் உஷாராயிட்டாங்க, ஏதோ ஒன்று தவறாய் நடக்கிறது அப்படி என்று ஆனவர்களையும் துப்பாக்கியை வைத்து மிரட்டி அதை என்ன செய்தார்கள், குடிக்க வைத்தார்கள். கடைசியில உங்களை நான் பரலோகத்துக்கு அழைத்து சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்ன பிரசங்கியா ஜேம்ஸ் வாரன் ஜோன்ஸும் தன்னை துப்பாக்கியால் சுட்டு அதே இடத்தில் மறைத்து போனார். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதெல்லாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அசைக்கின்ற காரியங்கள். ஆகையினால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 15வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 5வது வசனம். 15வது வசனம் கரெக்ட். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இன்னைக்கு பாருங்க, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏதேதோ சொல்லி மக்களை என்ன செய்யற, காணிக்கை வாங்குவதற்காக எதையதோ சொல்லி ஏமாற்றார். தமிழ்நாட்டை சேர்ந்த கொஞ்சம் நியாயமான ஒரு பிரசங்கியார் வந்து கனடா தேசத்துக்கு போயிருந்தார். அப்போ ஒரு குடும்பம் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆசைப்பட்ட போது இவர் அங்க போனார்.
அந்த குடும்பத்தார் மிகவும் கண் கலங்கி மிகவும் கண்ணீரோடு அவரிடத்துல தங்களுடைய வாழ்க்கை நிலைமை எடுத்து சொன்னார்கள். ஐயா, நன்றாகத்தான் இருந்தோம், இங்க வந்தோம். ஸ்ரீலங்கா குடும்பம் அது. ஒரு வியாபாரத்தை சிறிய அளவிலே ஆரம்பித்தோம், நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இப்போது மிகவும் கடன் பாரத்திலே சிக்குண்டு நாங்கள் செத்து விடலாமா என்ற நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப கேட்டாங்க, பிரசங்கியார் கேட்டாங்க, என்னம்மா நடந்துச்சு, என்ன காரியம்? நன்றாதான் போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரசங்கியார் வந்தாரு, தீர்க்கதரிசி என்ற பேர்ல. அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு, உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும், பிசினஸ் என்ன செய்ய போகுது, என்ன செய்ய போகுது, செழிக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. நாங்களும் அவர் தீர்க்க தரிசனுடைய தீர்க்க தரிசனத்தை நம்பி நாங்களும் கடத்துக்கு மேல கடனை வாங்கி என்ன செய்தோம், பிசினஸ் நடத்தினோம். ஆனா பிசினஸ் எல்லாமே என்ன செய்து போச்சு, நஷ்டப்பட்டு போச்சு. இப்போ எங்களுக்கு என்ன செய்வதுன்றே தெரியல அப்படின்னு. அப்ப இவர் கேட்டார், எல்லாம் சரிதான், உங்க தீர்க்க தரிசிக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். எவ்வளவு கொடுத்தோம்? அவர் சொன்ன 5 லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்தோம். உங்க வாழ்க்கை செழிக்கும், உங்க பிசினஸ் செழிக்கும் என்ற தீர்க்க தரிசிக்கு சொன்ன தீர்க்க தரிசிக்கு கிடைத்த வருமானம் எவ்வளவு? 5 லட்சம் ரூபாய். இவர்களுக்கு கிடைத்த செழிப்பு என்னது? கடத்துக்கு மேல கடனாகி போச்சு. ஆகையினாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் வாழ்க்கையை அசைக்க, உங்கள் வாழ்க்கையை செட் பண்ணி பார்க்க யார் வருவா? கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். எப்படி? ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்கள் தான் அவர்கள். அப்படி என்பதை இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலேயே மிக தெளிவாக மிக ஆணித்தரமாக சொல்கிறார். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தீர்க்கதரிசிகள் என்ற பெயர்ல அவர்கள் அதிசயங்களை செய்வார்கள், அதிசயங்கள் நடக்கும் அப்படி என்று சொல்லுகிறார். ஆகையினால் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 12வது வசனம், மத்தேயு நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் தேவனுடைய அன்பு தணிந்து போகும், அன்பில்லாத ஒரு சமூகம் உருவாகும் என்பதை இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். அன்பில்லாத ஒரு சமூகம் உருவாகும், அக்கிரம் மிகுதியாவதினா கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனிடத்திலே மறைந்து வருகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. துணிந்து சக மனிதர்களை கொள்கின்ற நிலைமை, சக மனிதருடைய மரணத்தை பார்த்து கொண்டாடுகின்ற நிலைமை, இதெல்லாம் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யுத்தத்தை பாருங்கள். இங்கே பாலஸ்தீன தேசத்திலே மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு சாப்பிட உணவு இல்லை, தண்ணி இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, அல்லோலப்படுகிறார்கள். ஆனா உலக தலைவர்கள் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இரக்கமற்றவர்களாக. அதே போல ஸ்ரீலங்கா தேசத்திலே கூட தமிழின மக்கள் முள்ளிகால் வாய்க்கால் பகுதியிலே உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். பங்கர்ல போய் ஒளிந்திருந்த கர்ப்பிணி ஸ்திரீகளும் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். காயப்பட்டவர்களை பெரிய ஜேசிபிஎச் பெரிய குழி தோண்டி அதிலே தூக்கி போட்டு உயிரோடு மூடினார்கள். பாருங்க, அந்த அன்பு இன்றைக்கு தனிந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். பேப்பர்ல வருகிறது பாருங்கள், தந்தை சொல்லுகிறார் மகனை பார்த்து, படிடா படிடா என்று சொல்லுகிறார். மகனுக்காகத்தான் சொல்லுகிறார். இதை பொறுக்க முடியாத மகன் தகப்பனுடைய தலையிலே கல்லை தூக்கி போட்டு தகப்பனை என்ன செய்து போடுறார்? கொலை செய்கிறார். இதுதான் இன்றையினுடைய நிலைமை. அன்பு தணிந்து போகும், அன்பு தணிந்து போகும். ஆகையினால் நாம் ஜாக்கிரதையாக வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பை வெளிப்படுத்தி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக இதெல்லாம் கடந்து எல்லாவற்றிலேயும் சரியாய் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். உபத்திரவத்தை தைரியமாக சந்தித்து முன்னேறுகிறவன், திருமறை வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்த்து கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடங்கொடாமல் கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு விலகிச் செல்கிறவன், உண்மையான அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ்கிறவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அவன்தான் ஓட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவான். ஆகையினால்தான் பவுலடிகளார் மிக தெளிவாக சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அடுத்து சொல்கிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறோம். ஆகையினால் அதை இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல எச்சரிக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது, கலப்பையின் மீது தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி. ஓட்டத்தை கடவுள் நியமித்திருக்கிறார். இதில் எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே வெற்றியோடு கூட மலைக்கிறார். அது அருமையான ஒரு பாடல். ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வாய், ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வாய், விசுவாச பாதையிலோ சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையிலோ சோராது ஓடிடுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பினோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பினோ. அமர்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மீக ஓட்டத்தை எதற்கு ஒப்பிட முடியும் என்று சொன்னால், அரிக்கேன் விளக்கு. அரிக்கேன் விளக்குன்னா தெரியும். இப்போ உள்ள தலைமுறையும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை, பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். மாட்டு வண்டிக்கு அடிப்பகுதியில என்ன செய்துட்டு பாரு, கட்டிட்டு பாரு. அன்னைக்கு மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது இதுதான், அரிக்கேன் விளக்கு. அரிக்கேன் விளக்கு. அப்ப யாருக்கு அரிக்கேன் விளக்கு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அரிக்கேன் என்று சொன்னால் புயல், அரிக்கேன் என்று சொன்னால் புயல். அது என்ன புயல் வந்தாலும் அது என்ன செய்யாது? அணையாது. பெட்ரோனஸ் லைட்டு கூட இருந்துச்சு, அது கொஞ்சம் மேட்டில் எல்லாம் கொஞ்சம் இதானா கூட என்ன செய்யும்? அணைஞ்சு போயிடும், இதாயிரும். ஆனா இந்த அரிக்கேன் விளக்கு எந்த புயல் காற்றுக்கும் என்ன செய்யாது? அணையாது. அதே போலதான் கிறிஸ்தவம் புயல் அடிக்கத்தான் செய்யும், பல விதங்களிலே பல கோணங்களிலே அடிக்கும். ஆனா எப்படி இருக்கணும்? அரிக்கேன் விளக்கு மாதிரி உறுதியாக இருக்கு. அதனாலதான் மாட்டு வண்டியில கூட அரிக்கேன் விளக்கை தொங்க விட்டுதான் கொண்டு போவார்கள்.
அது ஒரு வலிமைக்கான ஒரு அடையாளம். எந்த எதிர்காற்றையும் புயல் காற்றையும் சந்தித்து நிற்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த அறிக்கை விளக்கிருக்கு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஜீவியத்திலே வாழ்க்கையில புயல் உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சோதனைகள் நம்மை மூடி அடிக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் சந்திச்சு அதில் நிலைநிற்பதுதான் கிறிஸ்தவ ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. ஆவி உணர்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.